கோவிலுக்கு போகும்போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இப்போது ரொம்ப ஏதோ பட்டாடை உடுத்திக்கிட்டு தான் போகணும், பட்டு புடவை கட்டிக்கிட்டு போகணும், பட்டு வேஷ்டிக்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குடித்து குடி. நல்ல ஆடையை நல்லா துவச்சிட்டு நீங்கள் அந்த துணியை கட்டிக்கிட்டு போகலாம். அதே மாதிரி அங்கே பிரகாரம் சுற்றும்போது நீங்கள் சத்தமாக பேசிக்கிட்டு இந்த வாரம் பார்த்த சினிமா, டிவியில் வந்த ட்ராமா, அதே மாதிரி அரசியல் கதைகளை பேசிக்கிட்டு ஊருக்கு அவ்வளோ நல்லதில்லை சார். அதே மாதிரி ஊருடைய பிரச்சனையெல்லாம், அவங்க பொண்ணு என்னாச்சு, இவங்க திருமண வாழ்க்கை என்னாச்சு, இவங்களுக்கு வியாபாரத்தில் எவ்வளோ நஷ்டம், அதெல்லாம் வேண்டாம். நம்ம எதற்காக போனோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ஏகாகிரகமாக நீங்கள் இருக்கணும், இறைவனையே வழிபடணும். அங்கே நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் சார் வணக்கம் சார், சார் வணக்கம் சார் அப்படின்னு சத்தமாக எல்லாருக்கும் ஒரு வணக்கம் போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறது அவ்வளோ நல்லதில்லை. வணங்க வேண்டிய ஒரே ஒருவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவனை மட்டும்தான். நீங்கள் வேணால் பெரியவராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கலாம், நம்பர் 1 ஆளாக இருக்கலாம், பட்டத்தில், பதவியில், அழகில், அதிகாரத்தில், எல்லாத்துலேயும் இருக்கலாம். ஆனால் கோவிலில் இறைவன் மட்டுமே பெரியவன். அங்கே அவனுக்கு மட்டும்தான் வணக்கம் செலுத்தணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஆட்கள் வரும்போது ஓடி போய் அவங்க காலில் விழுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு கோயிலுக்குள்ளே பண்ணாதீங்க. காலில் விழ வேண்டிய ஒரே இடம் எங்கே அப்படின்னா சுவாமியினுடைய பாதத்துலேயும் கொடிமரத்துலேயும், அந்த இடத்துல தான் நம்ம காலில் விழுந்து சுவாமிக்கு கூட ஆசீர்வாதம் வாங்கணும். கண்ட இடத்துல நீங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டு அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதே நேரத்தில் இந்த மாதிரி கண்ட இடத்துல நீங்கள் ரொம்ப மதிப்பு மிக்கவங்க வந்துட்டாங்க சார், நான் என்ன சார் பண்ண முடியும், அவர் என்னுடைய குருவாக இருந்தாலும் சரி, சித்தராக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் யாரா பெரியவர்னா இறைவன் ஒருவனே பெரியவன். ஆகவே கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு காலெல்லாம் விழாமல் தாராளமாக பேசுங்க. ஒரு வார்த்தை பேசிவிட்டு அந்த இடத்துல விலகுங்க. 1 மணி நேரம் எல்லா கதையும் நீங்கள் பேசணுன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், இதை பற்றி விசாரிப்புகள், அவங்க அமெரிக்காவில் எப்படி இருக்காங்க, லண்டனில் எப்படி இருக்காங்க, இன்னொரு பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சா, கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை பிறந்துருச்சா, வீடு கட்டிட்டாங்களா, தயவு செஞ்சு இந்த விசாரிப்பு, இந்த விவகாரங்கள் எல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே வேண்டாம். நீங்கள் போனது இறைவனோடு ஐக்கியமாகறதுக்கு. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் கர்மத்தை தொலைங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.